அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை உங்களிடத்திலே கொண்டு வந்தேன். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம், அதுல 18 20 வரைக்கும் படிக்கிறேன் பாருங்களேன். 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் ஒளிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோட சொன்னதின்படியே நடந்தது. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன் இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டான் என்றானே. அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது. ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே அவன் செத்து போனான். அப்ப கொடிய பஞ்சம். அந்த நேரத்துல கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கதரிசி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நாளை நேரத்திலே கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம கனத்தை கொடுக்குறப்ப, அது அப்படியே நம்புறப்ப நம்ம வாழ்க்கையில அப்படியே அது நடக்குது பாருங்க. அப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, நாளை இந்நேரத்துல அற்புதம் நடக்கும். இன்னைக்கு நான் சொல்றேன், இதே வசனத்தை எடுத்து நாளை இந்நேரத்துல உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். அது என்னங்க நாளை இந்நேரத்துல, இன்னைக்கும் சொல்ல வேண்டியதானே? இந்த வசனம் அப்படிதானே போட்டிருக்கு. அப்ப நாளை இந்நேரத்துல, அப்ப இதை நீங்க விசுவாசிக்க தொடங்கின மாத்திரத்திலே கிரியை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நாளை இதே நேரத்துல நான் சொல்லுகிறேன், அது வெளிப்பட போகுது. ஆமென். இயேசு அத்தி மரத்தை பார்த்து சொன்னார், இனி ஒருவர் ஒரு காலம் உன்னிடத்திலே கனி புசிப்பதில்லை என்று சொல்லி, மறுநாள் சீஷர்கள் வரும்பொழுது அந்த அத்தி மரம் பட்டு போனோம். இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா, அவர் சொன்ன மாத்திரத்திலே அது பட்டு போச்சான். அப்ப அவர் சொன்ன மாத்திரத்திலே ரூட்ல அது பட்டுருச்சு. அடுத்த நாள் வர்றப்ப ஃப்ரூட் அங்க ஒண்ணுமே இல்லாம போச்சு. அது போல நான் சொல்றேன், நாளை இந்நேரத்திலே உங்கள் அற்புதம் நடக்கும். இதை நம்பும் பொழுது இப்ப தொடங்கும். நாளை நேரத்திலே அது வெளிப்படும். ஆமென். அப்ப நமக்கு தேவை என்ன அப்படின்னா விசுவாசம். இவன் சொல்றான், அந்த பிரதானி பாருங்க, தீர்க்கதரிசி ராஜாட்ட சொல்றாரு. பிரதானி என்ன சொல்றான், எப்பா ஆண்டவர் வானத்துல அப்படியே மதங்களை திறந்து அப்படியே கொட்டுனா கூட நடக்காதியான்றான். அவ்வளவு அவிசுவாசம். அந்த அவிசுவாசம் நீங்க நம்ம இருக்கவே கூடாது. எப்பா நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி அப்படி சொல்லவே கூடாது. ஆண்டவர் வார்த்தை வர்றப்ப அது அப்படியே புரியுதோ புரியலையோ, அது நடக்குமோ நடக்காதோ, அந்த தாட்டுக்குள்ளேயே போக கூடாது. அவர் சொல்லிட்டாரு, நான் ஆமேன்னு சொல்றேன், அது அவர் பார்த்துப்பார். அப்ப விசுவாசிக்கிறது என் வேலை, நடத்தி காமிக்கிறது அவர் வேலை. அப்ப வார்த்தையை கொடுக்கறது அவர் வேலை, அதை நம்புறது என்னுடைய வேலை. என்னுடைய அந்த வார்த்தையை நான் நம்பிட்டா போதும், மீதி எல்லாமே அவர் பார்த்துப்பார். நீங்க நான் சொல்றேன், அவிசுவாசத்தை விட்டுருங்க. கர்த்தருடைய வசனம் வருதா, அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களை குறித்து பெரிய காரியங்களை சொல்றாரா, அப்படியே ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என் சூழ்நிலைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனா உங்க வார்த்தையை நம்புறேன், இந்த வார்த்தை இந்த சூழ்நிலையை மாற்றும், நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, அதை மட்டும் சொல்லுங்க, அவர் மீதி பார்த்துக்குவார். ஆமென். அப்ப தேவன் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா விசுவாசம், கீழ்ப்படுத்தல். 2 மட்டும் இருக்கட்டும். நாளை நேரத்துல அற்புதம் விளங்கும். நாளை நேரத்துல நீங்க அற்புதத்தை பெறுவீங்க. பெரிய சாட்சியா இருக்க போகிறது. தேவன் சொன்னபடியே உங்க வாழ்க்கை அமைய போகிறது. ஆமென். கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.